நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் செல்லுவார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மரண தருவாயில் வர வேண்டும் என்றால் உயிரோடு இருக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்ல வேண்டும். குறிப்பாக காலையிலே 100 தடவைகள் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது தெரியாத ஒரு சின்ன பிள்ளை கூட இந்த இடத்துல இருக்காது. இந்த கலிமா தெரியாத ஒரு குழந்தை கூட இந்த மஸ்ஜிதுக்குள்ள இருக்காது. எல்லோருக்கும் தெரியும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று காலையில் 100 தடவை சொல்வது. இப்படி சொன்னால் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்தவன். சுப்ஹானல்லாஹ். அவனை விட சிறந்த நிலையில் யாரும் வரமாட்டார். ஒன்று. இரண்டாவதாக 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை கொடுக்கிறார். 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை கொடுக்கிறார். 3, 10 நன்மைகள் அவனுக்கு 100 நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகிறது. 4, 100 பாவங்கள் அவனுக்கு அளிக்கப்படுகிறது. அவனுடைய ரெக்கார்டில் இருந்து 100 பாவங்கள் அளிக்கப்படுகிறது. 5, அன்று மாலையாகும் வரைக்கும் ஷைத்தானுடைய எந்த தீண்டுதலும் இல்லாமல், எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது.